சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியல்ல பார்த்தீங்கன்னா கார்த்திக் இனி என்ன யோசிக்க போறாரு. கார்த்திக் வீட்டை விட்டு வெளியில் ஏறிடுவாரா? அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரி இதை எடுத்து எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு சொல்லி பரபரப்பான கதைக்களை வந்திருக்குங்க. இனி வரக்கூடிய எபிசோடை பற்றி பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ராஜராஜனை உயிரோட காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே நன்றி. அது இல்லாமல் கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் இதான் பெரிய அதிர்ச்சியாகவே இருக்குது. ஏன்னா ராஜராஜனை கொல்ல வந்த கை யார்? கண்டிப்பாக மாமா இப்படி கொல்ல வந்தவங்களை நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக யாராக இருக்கும்? அதாவது காளியம்மாவோட திட்டமாக தான் இருக்கும். காளியம்மாவை தவிர வேறு யாருமே இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இப்படிலாம் பண்ணுறது ஆளும் கிடையாது. பாண்டியம்மாவை தவிர வேறு யாருமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிக்க மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இது பாண்டியம்மாவோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்சு இது ரேவதி கிட்ட இதை பற்றி சொல்கிறாங்க. இது மாதிரி அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு மயில் வாகனம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி கேட்டுறாங்க, என்ன சொல்கிறீங்க தெரியுமா? ஆமாம், அப்பா இது மாதிரி கொல்ல வந்தாங்க. இது அந்த சிவனாண்டியோட வேலையாக தான் இருக்கும். சிவனாண்டி அவங்க சித்தப்பாவோட வேலையாக தான் இருக்கும். எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க இந்த சிவனாண்டியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக தீபாவளி சொல்கிற விஷயத்தை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படின்னு பார்த்தா தீபாவளி என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக கார்த்தி உங்களோட மாப்பிள்ளை தான் ராஜா தான் கார்த்தின்னு சொல்லி உண்மையை போட்டு உடைச்சிட்றாங்க. அது மட்டும் உண்மையை போட்டு உடைச்சது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், இது இப்போ தான் இந்த உண்மை தெரிஞ்சு நம்ம உங்களை மாப்பிள்ளை தான் எல்லாத்துக்கும் ராஜா தான் கார்த்தி. அது மட்டும் இல்லாமல் எந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உண்மையை தான் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவர் இந்த வேஷத்தில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாரும் முன்னாடி நிரூபிக்கணும்னு சொல்லி தான் இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருந்தார். இப்போ அந்த எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. உங்கள் மாப்பிள்ளையே உங்கள்கிட்ட உண்மையை சொல்லிடுவான்னு சொல்லும்போது கண்டிப்பாக இப்படிலாம் ஏமாத்துறான்னு சொல்லி நான் கொஞ்சம் நினச்சி பார்க்கல. ஆனால் இந்த மாதிரிலாம் என் மாப்பிள்ளை ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இப்படிலாம் நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கலாம். என் மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணுவார்னு சொல்லும்போது ஆமாம், உங்கள் மாப்பிள்ளை தான் எல்லாத்துக்கும் காரணம். இது மாதிரி அவர் தான் பண்ணாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேவதி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா உண்மையும் சொல்லலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறதுக்கு முன்னாடி கார்த்தி நானே அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம், நம்ம எல்லா உண்மையும் சொல்லிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் ரேவதி வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக கார்த்தி எல்லா உண்மையும் சொல்கிறதுக்கு முன்னாடி ரேவதி இவங்களுக்கே தெரிஞ்சிடும், சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சு. ஆனால் அமைதியாக இருப்பாங்க. கார்த்தி எப்போ உண்மை சொல்லுவாருன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உண்மை சொல்லுவாரா இல்லை உண்மை சொல்லாமல் வீட்டை விட்டு கிளம்பிடுவாரான்னு சொல்லி தான் பரபரப்பான கதைக்களை உருவாயிருக்குங்க. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.